प्रसाद जी, मुझे आपका सोमनाथ टेम्पल के इनॉग्रेशन में शामिल होने का फैसला समझ नहीं आ रहा। मुझे लगता है एक सेक्युलर स्टेट के हेड के रूप में आपका फैसला इनअप्रोप्रिएट है। लेकिन ये इवेंट हमारे देश में कल्चरल और हिस्टोरिकल इंपॉर्टेंस रखता है। आपको समझना होगा कि प्रेसिडेंट होने के नाते आपकी प्रेजेंस वहां पर एक गलत मैसेज दे सकती है। लोगों को लग सकता है कि सरकार किसी एक रिलीजन को एंडोर्स करती है। सरदार पटेल हमेशा से इस मंदिर का पुनर्निर्माण करवाना चाहते थे, जिस मंदिर को 11वीं शताब्दी में मोहम्मद गजनी ने तोड़ा, फिर 1299 में उल्लुग खान ने तोड़ा, 1395 में मुजफ्फर शाह ने और 1665 में औरंगजेब ने। ये मंदिर न जाने कितने आक्रांताओं की भेंट चढ़ा है, न जाने कितने सालों से जर्जर है ये मंदिर। इस देश की कल्चरल और हेरिटेज प्राइड और 12 ज्योतिर्लिंगों में से एक है ये मंदिर। वो सब तो ठीक है, लेकिन आई along with the cabinet have passed a resolution against your going to the Somnath temple as head of the state for its inauguration. स्टेट हेड के नाते ना सही, लेकिन मैं अपनी पर्सनल कैपेसिटी में वहां जाऊंगा। ठीक है, आप ऐसा कर सकते हैं। सोमनाथ का मंदिर हमारे पुरखों की एक प्राचीन विरासत है। इसका पुनर्निर्माण हमारी सांस्कृतिक और धार्मिक एकता का प्रतीक है, इसीलिए मुझे वहां जाना चाहिए। जय हिंद। Hello, Information and Broadcast Ministry. Yes, I want to ensure that Dr. Rajendra Prasad's speech at Somnath Temple inauguration is not broadcasted. We cannot afford to send a message that contradicts our secular principles. Yeah. Agoda baby. అందరికీ స్వాగతం. నమస్కారం. எனவோடு முருகா முத்தை கருமத்தின் வட திசையிலிருந்து தென் திசை நோக்கி இஸ்லாமிய மன்னர்கள் படையெடுத்து வரும்போது குழுக்களாக வாழ்ந்த சில இன மக்கள் பாதுகாப்புக்காகவும் பிழைப்பிற்காகவும் தென் திசை நோக்கி புலம்பெயர்ந்தார்கள். அப்படி குஜராத்திலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள்ல முக்கியமானவர்கள் சௌராஷ்டிர இன மக்கள். அவங்க எல்லாரும் மகாராஷ்டிரா, ஆந்திரா வழியாக தமிழகம் நோக்கி வந்தாங்க. இவங்க மதுரையில எப்படி பிரபலமானாங்க அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு முக்கியமான காரணம் நாயக்க மன்னர்கள். இன்னைக்கு நாயக்கர் மகாலை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்களை சௌராஷ்டிரா தெருக்கள்னே நம்ம சொல்றோம். சௌராஷ்டிர மக்களுடைய முக்கியமான தொழிலாக இருந்தது உடை தயாரிப்பது, கைத்தறி நெசவு. அந்த நெசவு தொழிலை அவர் போற்றி அவங்கள பக்கத்திலே வச்சிருந்திருக்கிறாரு. அதே மாதிரி தஞ்சாவூர் பகுதிகளில் சரபோஜி மாமன்னரும் இந்த சௌராஷ்டிர இன மக்களை கைத்தறி நெசவுக்காக அவர் பக்கத்தில் வச்சிருந்தாருன்னு சொல்றோம். தமிழகத்தில் பல பகுதிகளில் இந்த மக்கள் இருந்தாலும் மதுரையில இவங்க பெயர் பெற்றதுக்கான காரணம் நாயக்க மன்னர்கள். இந்த சௌராஷ்டிர இன மக்கள் யார், எங்கிருந்து வந்தாங்க, மதுரையில அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க. சௌராஷ்டிரா இந்த வார்த்தையை கட்டோன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த மக்களுடைய பாஷை தான். பாஷை கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும். ஆனா அதுல என்னெல்லாம் லாங்குவேஜ் கலந்துருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு போனோம்னா ரொம்ப கஷ்டம். சௌராஷ்டிர மக்கள் ரொம்ப அமைதியானவங்க, அதிர்ந்து பேச மாட்டாங்க, அடிதடி தகராறுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. வாங்க பழகி பார்த்துருவோம். भाषा अभिमान न्यातना भात नाता भन्नो
अस्किदंगा नमस्कार और जात गम्मान मावी गभात खावा गाय पे प्रयोगनी खाई कौन से हमनी रुचि से हमनी संगुआ மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? இந்த கேள்வியை கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கலாம். ஆனா சரியான விடை சௌராஷ்டிர இன மக்கள். இந்த பள்ளியில் சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளியில் 1904 மதிய உணவு இருக்கிறது. சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளிக்கு பொன்விழா ஆண்டு வந்தது. அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இங்கு வந்து நடத்தி கொடுத்தார்கள். அப்பொழுது இந்த நம்ம சமூக தலைவர்கள் நாங்கள் மதிய உணவு கொடுக்கிறோம், 1000 பேருக்கு தினமும் கொடுக்கிறோம் என்று அவர் நம்பவில்லை. அது எப்படி சாத்தியம்? ஒரு சிறு சமூகம் தினமும் 1000 பேருக்கு கொடுப்பதனால் நடக்கக்கூடிய அல்ல என்றார். நாங்கள் வற்புறுத்தி சொன்ன பிறகு அவர் அப்பொழுது இருந்த கல்வி அதிகாரி, டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் நேது சுந்தரவடிவேலு அவர்களை அனுப்பி இது உண்மையிலே செய்கிறார்களா இல்லாட்டி எனக்காக சொல்கிறார்களா என்று அனுப்பி வைத்தார். அவரும் இங்கே வந்திருந்து ஒரு முழு நாள் தங்கியிருந்து மாணவர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு உண்மைதான் என்பதை பிறகு அவர் காமராஜரிடம் சொன்னார், தலைவரிடம் சொன்னார். அவர் ஒரு சிறு சமூகம் இவ்வளோ தூரம் செய்யும்போது ஒரு பெரிய அரசாங்கம் நாம் ஏன் செய்யக்கூடாது? தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார். தமிழகம் முழுவதும் ஊராட்சி ஒன்றியங்களுக்கான பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, இந்த பள்ளிக்கூடங்கள் கிராம பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, இதற்கான கட்டமைப்புகள் 1950 நமக்கு கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணகர்த்தாவே அன்னைக்கு அவினாசி லிங்க செட்டியார். அவர் தான் காரணம். ஏன்னா அவர் தான் அந்த காலகட்டத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒன்றிய அளவுல கிராமங்கள் அளவுல இந்த கட்டமைப்புகள் முதல்ல உருவாக்கணும். அது மரத்துக்கு கீழே உட்காந்து படிச்சுட்டு போகுது பிள்ளைங்க. ஆனா பள்ளிக்கூடம் ஒண்ணு இருக்கணும். எப்படி ஒவ்வொரு ஊருக்கும் கோவில் ஒண்ணு இருக்குதோ அதே மாதிரி பள்ளிக்கூடம் ஒண்ணு வந்தே ஆகணும் அப்படின்ற முயற்சியை எடுத்து வச்சு அதுக்கான கட்டமைப்புகள் உருவாக்கணும் யாரு? அவினாசி லிங்க செட்டியார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் படிச்சு முன்னேறதுக்கு காரணம், கிராமப்புறத்து மாணவர்கள் முன்னேறி போறதுக்கு காரணமே அந்த அவினாசி லிங்க செட்டியார் தான். அவர் உருவாக்கின அடித்தளத்துல அதுக்கப்புறம் வேலை பார்த்தது யாருன்னா காமராஜர் அவர்கள். அவர் மதிய உணவு திட்டத்தை உள்ள கொண்டு வந்தார். அதன் வழியாக இங்க பள்ளிக்கூட மாணவர்களுடைய சேர்க்கை இருக்கே அதை அதிகரிக்கிற, அதோட சேர்த்து சமத்துவத்தை உள்ள கொண்டு வர. இந்த 2 பேரோட உழைப்பை இவங்க 50 வருஷம் என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே மறைச்சிட்டு யார் கொட்டானுங்க லேபிள? அண்ணாதுரை. அதற்கு மேல ஈவே ராமசாமி தான் படிக்க வச்சான்ட்டானுங்க.